ஆடி மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களில் ஆடி தபசு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் 12 நாட்கள் நடைபெறும் இந்த ஆடி தபசுவின் முக்கிய நிகழ்வான ஆடி தபசு காட்சி வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. இக்கோயிலில் பார்வதி தேவியின் கடும் தவத்திற்கு இறங்கி சிவபெருமானும் நாராயணனும் இணைந்து ஒரே ரூபமாக சங்கர நாராயணனாக காட்சியளித்த ஒரு திருத்தலம்தான் இந்த சங்கரன் கோயில். இக்கோயிலில் வெகு விமர்சையாக ஆடி தபசு கொண்டாடப்படுகிறது. இக்கோயிலில் வீற்றிருக்கும் சங்கர நாராயணர் ஒரு பாகத்தில் தலையில் சடாமுடி, கங்கை பிறையுடன், நெற்றியில் திருநெற்றுப்பட்டை, கழுத்தில் பாம்பு ருத்ராட்சம், இடுப்பில் புலித்தோல், கையில் அங்குசமும் அணிந்த கோலமாகவும், மற்றொரு பாகத்தில் தலையில் கிரீடமும், நெற்றியில் திருநாமம், கழுத்தில் துளசி மாலை, இடுப்பில் பட்டு பீதாம்பரம், கையில் சங்கு சக்கரம் ஏந்திய நிலையில் நாராயணரும் சிவபெருமானும் இணைந்து பார்வதி தேவிக்கு சங்கர நாராயணனாக காட்சியளித்த திருநாள்தான் ஆடி மாத பௌர்ணமி தினம். இதையே ஆடி தபசு என கொண்டாடப்படுகிறது. இக்கோயிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணருக்கு வில்வமும் துளசியும் மாலையாக சாத்தப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கும் சங்கர நாராயணன் சன்னதியில் காலையில் நடைபெறும் பூஜையில் துளசி தீர்த்தமும், காலை, பகல், இரவு என 3 நேரங்களிலும் நடைபெறும் பூஜையில் திருநீறு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இக்கோயிலில் வீற்றிருக்கும் சங்கர நாராயணனுக்கு அபிஷேகம் கிடையாது. அதற்கு பதிலாக ஸ்படிக லிங்கமாக வெள்ளிப்பேலையில் வீற்றிருக்கும் சந்திர மௌலீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அதேபோல ஆடி தபசு விழா அன்று இக்கோயில் சென்று சங்கர நாராயணனை வழிபட்டால் அம்பாள், விஷ்ணு மற்றும் சிவபெருமான் உள்ளிட்ட மூவரின் அருளாசியும் பக்தர்களுக்கு கிட்டும்.